ரொம்ப நாள் கழிச்சு சியான் படத்தை பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் ஒரு 2, 3 படம் பெருசாக டிசப்பாயிண்ட் தான் பண்ணிச்சு. இது வெறித்தனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். தலைவன் ஒரு பாக்ஸரில் ஒரு ஷாட் வந்தார், வெறித்தனம். பார்ப்போம். மியூசிக் ஜிவி தலைவன் வேறு குட் பேட் அக்லிக்கு வேறு போட்டிருக்காரு, தெரிக்க விடுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சித்தா ரொம்ப பிடிச்சது, சேதுபதியும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதெல்லாம் மியூசிக் வேறு லெவல். ஜீவிங்க தலைப்படம் மியூசிக் டைரக்டர், அப்புறம் என்ன வெறித்தனம் தான். படம் வேறு லெவலில் தான் இருக்கும். சியான் கம்பேக்காக தான் இருக்கும். April 10 பார்க்குறோம். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சியானை வந்து அந்த ட்ரெய்லரில் பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ஷோர் ஷாட் ஒரு ஹிட் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் இருக்குது. ஒரே நைட்டில் நடக்கிறதா, செகண்ட் பார்ட்டை ஃபஸ்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது படத்துக்காக. ஆமாம், கெட்டப் சேஞ்சே இல்லைன்னு நினச்சா எதுவுமே இல்லாமல் அழகாக வருவார். பாடியெல்லாம் செம்மையாக டெவலப் பண்ணி, அதனால் தேட்டரில் பார்க்குறதுக்கே செம்ம ஃபயராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன். உண்மையிலே ரொம்ப சூப்பருங்க. பார்த்து அரண்டுட்டோன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு சீன்லேயே ஒரு இருட்டுக்குள்ளே வந்து ஒரு 10-15 பேர் வர்றாங்க மாதிரி காட்டுவாங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப இந்த ட்ரைலரில் பிடிச்சதுன்னா நம்ம சியான் விக்ரம் சார் அவரை காட்டின விதம் தான். ஒரு லாங் இதில் வந்துட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணுவார் பாருங்க, ஒருத்தனை அடிக்கும் போது அப்படி எழுந்து அப்படி நிற்கிற விதமாக இருக்கட்டும். லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் ஹீரோவை எல்லாம் இன்ட்ரொடக்ஷன் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தா கடைசி ஒரு ஜட்டியோட வெளில வருவார். ஆனால் 6 பேக் மாதிரி அப்படியே எங்கே இப்போ உள்ள பசங்க அந்த இது இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஜேனர்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வர போகிறாங்க. பார்ட் 2 தான் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி பார்ட் 1 ரிலீஸ் பண்ணல. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நினைக்கிறேன். பயங்கர ஒரு வைப்பு. ரொம்ப நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த விக்ரம் ஃபேன்ஸ் அத்தனை பேருக்கு ஒரு ட்ரீட்னே சொல்லலாம். ஏன்னா துருவ நட்சத்திரம்லாம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்லாம் ஏங்கின காலெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு இப்போ இந்த படத்துக்காக பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உண்மையிலே சூப்பராக இருக்கும் படம். கண்டிப்பாக நீங்கள் அந்த ஒன்றும் வேணாங்க, அந்த 6 பேக் அவர் நடந்து வரும்போது அண்ணா அப்படின்னு சொல்லும் போது இருக்கிறா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடந்து வர அந்த ஒரு சீன் போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ இப்போ உள்ள பசங்க கூட போட்டி கூட போட முடியாது, புரியுதுங்களா? அவர் பையன் ஹீரோ, அவர் பையனே வராமப்படுற அளவுக்கு அந்த ஒரு ஆக்ட் இருக்கும். அவ்வளோ சூப்பரான ஒரு விஷயம் நினைக்கிறேன். உண்மையிலே இது பையனா அப்பாவானே தெரியாத அளவுக்கு இருக்கு. கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். வீர தீர சூர அந்த படம் வந்து ரொம்பவே ரொம்ப எப்படி சொல்கிறது, சித்து அந்த ஒரு சித்தா அந்த படத்துக்கு அப்புறம் அந்த டைரக்ட் எடுக்கக்கூடிய அடுத்த ஒரு படம் விக்ரம் சார் பண்ணியிருக்காரு. 2 பேர் கூட்டணிக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு வந்தோம். ட்ரைலர் பார்த்தேன், நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது கிளைமேக்ஸில் அவர் அந்த ட்ரைலரில் ஜட்டி அந்த ட்ராயரோட வர்றது வந்து செம்ம மாசாக இருந்துச்சு. எனக்கு ட்ரைலர் பார்க்கும்போது எவ்வளோ மாசாக இருக்குன்னா தேட்டரில் போய் பார்க்கும்போது எவ்வளோ மாசாக இருக்கும். விக்ரம் சார் வந்து அந்த தூள் நம்ம அருள் தூள்லாம் பார்த்தோன்னே அவர் எப்படி ஒரு மாசா ஒரு விக்ரம் பார்த்துருமோ அந்த ஒரு விக்ரமை பார்த்த ஒரு பயங்கர ஹாப்பி. அதான் விக்ரம் சார் சொன்னார், இது வந்து ஃபேன்ஸ்க்கான ஒரு ட்ரிபியூட்டான ஒரு படம் அப்படின்னோடனே கண்டிப்பாக தேட்டரில் வந்து நம்ம கொளுத்தணும். அப்படியான ஒரு படமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ விக்ரம் சார், இந்த மாதிரி நிறைய படம் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ணே. உண்மையே ரொம்ப சூப்பராக இருந்ததுண்ணே. நம்ம விக்ரம் சாரை பார்த்து ரொம்ப வருஷம் இருக்கும், ரொம்ப வருஷம் ஆன மாதிரி ஃபீல் ஆகி விட்டாரு. ஆனால் இந்த ட்ரெய்லர் பார்த்தா உண்மையே ரொம்ப ஹாப்பி ஆச்சு. அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. பார்க்கும்போதெல்லாம் சில விஷயங்கள் பார்க்கும்போது என்னடா அந்த ஹீரோயினுக்கு அந்த சில சீன்லாம் பார்க்கும்போது அப்படியே ஒரு மாஸ் காட்டுறது என்ன, அது இல்லாமல் என்னன்னா எப்பவுமே பார்ட் 1 தான் ரிலீஸ் பண்ணுவாங்க எல்லாமே, இவங்க பார்ட் 2 ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து நம்ம இதெல்லாம் நம்ம விக்ரம் சாரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாள் ஆள் இல்லை அப்படிங்கும்போது ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக படத்துக்காக வெயிட்டிங்கு. சீக்கிரமாக படம் வந்துச்சுன்னா முதல் நாள் ஃபர்ஸ்ட் பார்த்தாகணும் நம்ம சியான் விக்ரமை. ஏன்னா அவரோட நடிப்புலாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அந்த அளவுக்கு பார்க்கணும். ஏன்னா விஜய் சார் இல்லை, அது மாதிரி நல்லா சூப்பராக அந்த ட்ரெய்லர் உண்மையே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏதோ ஒரு விஷயத்தை வச்சிருக்காங்க உள்நோக்கத்தோட. அது எந்த மாதிரி கதையாக இருக்கும், எந்த மாதிரி ஜனதாக இருக்குன்னு தெரியல, படம் வரும்போது தெரியும். ஆனால் ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது, பார்க்கலாம். வீர தீர சூரன் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. உண்மையில ரொம்ப மாசாக இருந்துச்சு. ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் நம்ம விக்ரம் பண்ணியிருக்காரு. நான் அவர் வந்து போயிட்டு நிறைய கொலை பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி ஒரு மாசான ஒரு கேரக்டர், ஒரு காளி கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு தப்பு நடக்கிற இடத்துலலாம் அவர் போய் நிற்பார், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பேர் பாடியில் வரும் ஒரு ஜட்டி போட்டு ஒரு ரொம்ப ஸ்டைலிஷாக வந்து நடந்து வர்றது வந்து ரொம்ப நல்லா அந்த ஃப்ரேம் சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே ட்ரெய்லர் வரைக்கும் வந்து படம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த இம்பேக்ட் வந்து படத்தில் இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். சூர்யா நம்ம சும்மா சொல்லவே தேவையில்ல, அவர் எல்லா படமுமே வந்து வேறு ரேஞ்சில் நடிப்பார். ஸோ இந்த படத்துலேயும் வந்து கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ பொதுவாக வந்து எந்த படமுமே வந்து சூர்யா ஒரு சைட் கேரக்டர் பண்ணார்னா அந்த படம் வந்து உண்மையிலேயே ஒரு வேறு ரேஞ்சுக்கு போகுது. அட்லீஸ்ட் அவர் கேரக்டராவது வேறு ரேஞ்சில் படத்தை தூக்குது. ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்பு இந்த படத்து மேலே இருக்குது. ஆமாம்,
அவரோட எல்லா படமுமே கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எல்லாமே ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அந்த டீமே வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இது. அண்ட் சியானுமே அந்த கெட்டப்பு மியூசிக்லேருந்து எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் படத்துக்கு. நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணியிருக்காருன்னு அதுலேயே நம்ம கெஸ் பண்ணிடலாம். ஒரு ட்ரெய்லர் வச்சு ஒரு படம் முடிவு பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இதில் அவரோட ஆக்டிங்காகவே, சியான் சாரோட ஆக்டிங்காகவே பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த ஒரு சில விஷயங்களாக இருக்கட்டும். அதே நேரத்தில் வந்தீங்கன்னா ஆல்ரெடி சாங் ஹிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2 பேரோட சாங் பயங்கர ஹிட்டு. எனக்கு என்னென்னா அந்த துப்பாக்கி ஒரு கன் ஷாட் ஒன்று வரும், அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸில் அப்படி தூக்கி இப்படி நிப்பாட்டி இப்படி ரோல் பண்ணுவார் பார்த்தீங்களா, அதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். உண்மையிலே வெயிட் பண்ணி நல்ல ஒரு சூப்பரான ஒரு மூவி. டிஃப்ரெண்ட்டான சினிமாவில் நிறைய பேர் யோசிக்க முடியாத ஒரு சினிமேட்டிக்கான ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஐயோ பிஜிஎம் தான் சார் படத்தில். அது இல்லாமல் சாங்லாம் என்ன மெலடி சாங், அந்த லவ் சாங், டுவெட் சாங்லாம் பார்த்தீங்கன்னா எம்மா நமக்கு அந்த அளவுக்கு ஃபீல் ஆகியிருக்காரு ஜிவி பிரகாஷ்லாம். ஏன்னா வந்து என்னன்னா அந்த மனுஷன் நடிக்கவும் செய்யறான், டைரக்ஷன் பண்ணுறான், மியூசிக்கும் போடுறான், பிஜிஎம் பண்ணுறான், ப்ரொடக்ஷன் பண்ணுறான். ஆனால் அவர் மாதிரிலாம் யாராலும் முடியாது சார். இந்த வயசில் இந்த ஆட்டம் காட்டுங்கிறாரு. உண்மையாக சூப்பராக பண்ணியிருக்காரு ஜிவி பிரகாஷ். படத்துக்கு ப்ளஸ்னா அவரோட சாங் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே சாங் கேட்குற மாதிரி இருக்குது, ரசிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இருக்கிற பார்த்தீங்கன்னா என்னோட ரிங்டோன் அதான். அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்க. சார் அவரோட படம் நான் பண்ணையார் 10 மணி பார்த்துருக்கேன். ஏன்னா அந்த படத்தில் வந்து ஒரு அழகான ஒரு காரை வச்சு மூவ் பண்ணியிருப்பாங்க, நல்லா இருந்தது. அதெல்லாம் கண்டிப்பாக அந்த படத்துக்காக வெயிட்டிங் சார். ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன். இந்த படம் எப்படா வரும் 27 புதன் வியாழக்கிழமை ரிலீஸ் ஆகுதுன்னு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக போட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோலேயே போய் பார்ப்போம் சார் கண்டிப்பாக. அதை சொல்லாமல் சில டைலாக்லாம் நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா படத்தில் சம்பவம் பண்ணியிருப்பாங்க. அதை தான் வந்து சிம்பாலிக்காக சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. கண்டிப்பாக படம் வந்தால் ஃபர்ஸ்ட் நாள் போய் பார்ப்பேன். நம்ம சியான் விக்ரமுக்காக. சியான் விக்ரம் கம்ப எதிர்பார்க்கலாம். படமும் நல்லா இருக்கும், நம்பி போகலாம் யாராக இருந்தாலும். அதான் எஸ்டே சீரியஸா சொல்ல வேண்டியதில்லை. ராயனில் எப்படி பண்ணியிருந்தாரு, ஸ்பைடரில் எப்படி பண்ணியிருந்தாரு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த படத்தில் அதான் வெயிட்டிங். விக்ரம் சாரும் எஸ்டே சீரியஸ் சாரும் ஆப்போசிட் நின்று அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. சுராஜி சார் வந்து எனக்கு மிகப்பெரிய ஃபேன், மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அவர். நானும் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னால அவர் வந்து ஃபாலோ பண்ணுறேன். அவர் மலையாளத்துலேருந்து தமிழில் வந்து பண்ண ஃபஸ்ட்டு படம் இது. அதுக்கு ஆல் தி வெரி பெஸ்ட். நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் ட்ரைலர் நிறைய காட்டல, ஆனால் படத்தில் நிறைய இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதுக்காக பயங்கர வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டை ஹார்ட் ஃபேன், சொல்ல வேண்டியதில்லை. ஜீவனா மியூசிக் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி தங்கலான் அவர் தான் பண்ணார் விக்ரம் சாருக்கு, அதுலேயும் பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. இது அதை விட பயங்கரமாக இருக்குது. வெயிட் பண்ணுறோம், தேட்டரில் பார்த்து தெரிவிக்க வர்றோம். பாய். அதான் அந்த சம்பவத்துக்கு தான் வெயிட் பண்ணுறோம். எல்லாருமே அந்த சம்பவத்தை பார்க்க போகிறோம் தேட்டரில். ஸோ அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது, எல்லாருமே தேட்டரில் பார்க்கலாம். பயங்கர மாசாக இருக்க போகுது. ஜிவி பிரகாஷ் உண்மையிலே மியூசிக்கில் கலக்கிட்டாரு. ட்ரெய்லர்லேயே அந்த மியூசிக் ரொம்ப சூப்பராக இருக்குது. உண்மையிலே ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு கிங்ஸ்டன் மாதிரி படத்தை எப்படி தேர்ந்தெடுத்தாருன்னு ஒன்றும் புரியல. ஏன்னா மற்ற படங்கள்லாம் அந்தளவுக்கு ஒரு மாசான படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படமுமே மியூசிக் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஜிவி பிரகாஷ் வந்து இப்போ மியூசிக்கில் வேறு ரேஞ்சில் பெரிய படங்களுக்கெல்லாம் இப்போ ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உண்மையிலே அவர் மியூசிக்கில் இன்னும் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுங்கிறது தான் என்னோட விருப்பம். ஏன்னா அவரோட மியூசிக் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ பெரிய படங்கள்லாம் அவர் பண்ணார்னா இன்னும் பெட்டராக இருக்கும். கண்டிப்பாக செம்ம ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது வீரதன சூரன். கண்டிப்பாக இது வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். படம் டோட்டலாக பார்க்கும்போது தான் நம்மளை எக்ஸாக்டாக சொல்ல முடியும். ட்ரெய்லர் வரைக்கும் சூப்பர்.